ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அதிரசம் தாங்க செய்ய போகிறோம். அதிரசம் செய்கிறதுக்கு எப்படி அளவு எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு பங்கு அரிசினா 3/4 பங்கு அளவுக்கு, அதாவது ஒரு உலக்கு அரிசிக்கு 3/4 பங்கு அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சி நம்ம அந்த கம்பி பதம் பார்க்கணும். கம்பல்சரி முக்கியம் அதுதான். அது அது கரெக்டாக வரல அப்படின்னா அதிரசம் கரெக்டாக வராது. அது அப்படி நம்ம தண்ணியில் போட்டு பார்க்கும்போது அது உருட்டுற மாதிரி வரணும். அது வீடியோ எடுத்து அது என்னமோ ஸ்கிப் ஆகிடுச்சு. அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதிலே அந்த ஏலக்காய் தொளிச்சு, ஏலக்காய் சுக்கு பவுடர்லாம் போட்டுட்டு அதிலே நம்ம இந்த அரிசி மாவு ஈர அரிசியாக ஊற வச்சு கடையில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். இல்லை மிக்சியில் கூட நம்ம அரைச்சிட்டு அதில் கொட்டி நம்ம நல்லா கிளறிட்டு நம்ம மேலே நெய் தடவி நல்லா ஒரு 4 நாள் 5 நாள் விட்டுட்டு கூட நம்ம செய்யலாம். தாராளமாக வெளியிலே இருந்தால் கூட 10 நாள் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஒருவேளை தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தட்டோம்னா நல்லா வரும் நம்மளுக்கு. இப்போ வந்து ஒரு 4 நாள் 5 நாள் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அதிரசம் தட்டிக்க போகிறேன். ஒரு தண்ணி லூஸாக இது கொஞ்சம் திக்காக இல்லை அப்படின்னா நான் கொஞ்சம் பச்சரிசி மாவு வச்சுருக்கேன், போட்டுக்குவேன். ஃபஸ்ட்டு தட்டி பார்த்துட்டு அப்புறம் தேவைன்னா நான் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இது வந்து ஒன்றா தட்டி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நடுவில் நான் ஓட்டை போட்டு செய்யலாம், இல்லை சும்மாவும் தட்டி போடலாம். நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் தட்டியிருக்கேன். இங்கே எப்படி வேணாலும் நம்ம தட்டிக்கலாம். கொஞ்சம் கனம் இல்லாமல் தட்டிட்டு தண்ணியை நம்ம நல்லா வடிச்சிட்டு நம்ம வைக்கணும். 2 கரண்டி வச்சு இப்படி அழுத்தினோம்னா எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் தாங்க நான் அதிரசம் போட்டிருக்கேன். பரவாயில்லாமல் ஓரளவுக்கு ஓகே தான். இன்னமுமே கொஞ்சம் பக்குவம் பத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு தடவை செய்யும்போது நல்லா செய்யலாம். அதுக்கப்புறம் நான் மாவு உருண்டை செய்ய போகிறேன். மாவு உருண்டை செய்கிறதுக்கு நெய்யை வந்து நான் இப்போ காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு, காய்ச்சக்கூடாது, ரொம்ப சூடு பண்ணால் மட்டும் போதும். இது வந்து பச்சரிசி, இது பாசி பயரும் ஜீனியை பாசி பயிரை வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதேமாதிரி ஜீனியை மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிட்டு 2 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சூடு பண்ணி ஒரு பக்கமாக கொஞ்சமாக ஊற்றி நம்ம உருண்டை பிடிச்சி வைக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. பாசிப்பயிறு உருண்டை ரொம்ப ஈஸி தான். பாசி பயிரோ பாசி பருப்போ நம்மதுக்கு எதாக இருந்தாலும் நல்லா வறுத்துட்டு நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய்யை சூடு பண்ணி ஊற்றி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிக்கலாம். அது தேவைப்பட்டால் நம்ம முந்திரி பருப்பு நைஸாக கட் பண்ணி சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சோம்னா நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே முந்திரி பருப்புக்கு கடிப்படும். அது வந்து நல்லாயிருக்கும். அது வறுத்துட்டு செஞ்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த செய்யலாம். நான் இன்றைக்கி அந்த மாதிரி எதுவும் செய்யலை, சும்மா தான் உருண்டை பிடிக்கிறேன். நெய்யை மட்டும் சூடு பண்ணணும். ரொம்ப சூடாயிடக்கூடாது, ரொம்ப புகை வர அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு அந்த நெய் திக்காக உள்ளது கரையிற அளவுக்கு நம்ம சூடு பண்ணிவிட்டு பிடிச்சோம்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து உருண்டை பிடிச்சாச்சு, அதிரசம் செஞ்சாச்சு, குலாப் ஜாமுன் செஞ்சாச்சுங்க. சூப்பரான தீபாவளிக்கு ஸ்பெஷலாக 3 பலகாரம் செஞ்சாச்சு. எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஈஸியாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதே குவான்டிட்டியில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த குலோப் ஜாமுன் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அது போய் பாருங்கள். நம்ம சேனலில் இருக்குது. குலோப் ஜாமுன் எப்படி விரிசல் இல்லாமல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். நான் சொன்ன அதே மெத்தடில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வரும். உருண்டையும் நம்ம பிடிச்சாச்சு. பாசிப்பயிறு உருண்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால தான் அது க்ரீன் கலரில் இருக்குது. இதே இது பாசிப்பருப்பு உருண்டை அப்படின்னா அது நல்லா ஒயிட் கலரில் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.